சீமானை வீழ்த்த, சீமானை அழிக்க நாடும் எதிர்த்தரப்பு. இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதனை எப்படியாவது அரசியல் களத்தை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று 2009 முதல் தற்பொழுது வரை தொடர்ந்து அரசியல் களத்தில் அரசியல் எதிரிகள் முயற்சித்து வருகின்றார்கள். ஆனால் இவை எதுவுமே சாத்தியமில்லாத ஒன்றாக இருந்து வருகின்றது. செந்தமிழன் சீமான் என்ற தனித்த பெரும் ஆற்றல் ஒரு கட்சியை கட்டமைத்து அந்த கட்சியில் எதுவெல்லாம் சரி எதுவெல்லாம் தவறு, யாரெல்லாம் சரியாக செய்கின்றார்கள், யாரெல்லாம் தவறு செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் கவனித்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வழி நடத்தி தற்பொழுது வரை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்து நிற்கும் வரை தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்தில் போராடி ஒரு கட்சியை மேலெடுத்து வருவதென்பது மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எதிரிகள் மிகவும் வல்லமை வாய்ந்தவர்கள், மிகவும் பலம் வாய்ந்தவர்கள், மிகவும் வலிமையானவர்கள். ஆனால் எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், அரசியலில் யாருக்கும் வாரிசாக இல்லாமல் தொடர்ச்சியாக நேரடியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு ஊரிலும் மேடை போட்டு நெஞ்சு வெடிக்க கத்தி கத்தியே மக்களை அழைத்து உண்மையை உறக்கச் சொல்லி மக்களிடம் வாக்கு வாங்கி இன்று தமிழ்நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சியாக 36 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியாக தலைநோக்கி நிற்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் செந்தமிழன் சீமான் தான். செந்தமிழன் சீமானை வீழ்த்துவது மிக கடினமாக எதிரிகளுக்கு மாறிப்போனது. ஏனென்றால் எந்த விதமான காசு பணத்திற்கும் அவர் அடிபணியவில்லை. ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு அவர் சோரம் போகவில்லை. மாறாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அவர் மீது நம்பிக்கை வைத்து நிற்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் உறுதிமொழி அளித்தபடியும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே களம் கண்டு கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான். சரி, சீமானை தவிர்த்து தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வேறு யாரும் இப்படிப்பட்ட அரசியல் பேசுகிறார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனென்றால் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் நாளைய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்காகவும் நாளைய தமிழ்நாட்டு தலைமுறையினருக்காகவும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, அதற்காக போராடக்கூடிய, அதற்கென்றே கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தமிழுக்கானவர் என்று தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்ததால் தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை லட்ச வாக்குகள், அதாவது 36 லட்சம் வாக்குகளை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தார்கள். மேலும் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனித ஆளுகையை வீழ்த்த பல்வேறு கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் எதிர்த்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒருபோதும் அவரை வீழ்த்த முடியவில்லை. காரணம், உண்மை எந்த பக்கம் இருக்கின்றதோ, நேர்மை எந்த பக்கம் இருக்கின்றதோ நிச்சயமாக அந்த பக்கம் என்பது மிகச் சரியான பக்கமாக இருக்கும். நேர்மையாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது வரலாறு. அந்த வரலாற்றின் அடிப்படையில் நிச்சயமாக வரலாற்றின் மகனாக, தமிழின் வரலாற்று மகனாக செந்தமிழன் சீமான் தான் தற்பொழுது அரசியல் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். இவருடைய எண்ணமும் இவருடைய திட்டமும் 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை எட்டும் என்பது அனைத்து அரசியல் ஆய்வறிஞர்களின் கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக அது நிறைவேறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.